Hi guys, welcome to GeoBulls. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை பற்றி கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போயிருக்கான். இதை நாங்கள் நேற்றே ப்ரிடிஷன் பண்ணி வச்சுருந்தோம். மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவ் சைடு தான் போக போகுது. டவுன் புட் சைடு நீங்கள் வந்து எந்த என்ட்ரி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட குரூப்பில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம லெவல்ஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும். 25,910 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக 25,962 பேருக்கு. அதுக்கப்புறம் 25,075 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் போயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுத்திருக்கலாம், மார்க்கெட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு சூஸ் பண்ணலாம். 25,900 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அது போக 25,900 புட்டு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் எடுத்து வச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம மார்க்கெட்டை எதை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் பேஸில் தான். ஸோ மேக்ஸ் பேஸில் இருக்க ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆகுது, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நானும் மார்க்கெட்டில் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் போது சார்ட் பேட்டர்னு, அப்புறம் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய காசு செலவு பண்ணேன். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் மார்க்கெட் வந்து எந்த விஷயமும் எனக்கு கை கொடுக்கல. ஸோ நான் கடைசியாக தான் நான் கையில் எடுத்தது வந்து மேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி கையில் எடுத்து ஸோ மேக்ஸை பற்றி உள்ளே கொண்டு வந்தோம். ஏன்னா எல்லாமே நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக மேக்ஸ் தான். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேக்ஸ் பேஸில் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது. அப்படி நம்ம மார்க்கெட் எப்படி அணுகுறோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ரைஸ் ப்ளஸ் ஸ்டார் நம்பர் அப்படிங்கிறத வச்சு தான் பேஸாக வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். மார்க்கெட் எப்படி அப்சைடு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா 25,900 கால், 25,900 புட். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு தான் மார்க்கெட் எந்த சைடு மூவ்மெண்டம் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து 25,900 காலில் ஆவரேஜ் ப்ரைஸில் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. நம்மளோட ஸ்டார் நம்பர் அப்படிங்கிறது 151 அப்படிங்கிற ஸ்டார் நம்பர். ஸோ அந்த ஸ்டார் நம்பர்லேயும் மார்க்கெட் கரெக்டாக டச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல டச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ஒன்லி ஃபார் புள்ளி சைடு தான் அப்படின்னா பெரிய சைடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷனை வந்து நம்மளோட நம்பர் நம்ம ஸ்டார் நம்பரில் வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். ஸோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன் 139 நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு நம்பர் 139 தொட்டு இருக்கு, ஒரு நம்பர் 139 தொடல. எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டார் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வச்சு ஈஸியாக அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ 163 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 203. ஸோ ஈஸியாக காலையிலே ஒரு 40 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக மார்க்கெட் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம காலையிலே ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அசே மார்க்கெட்டில் கொடுத்து நம்ம ஈஸியாக மார்னிங்கே ப்ராஃபிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மூடி வச்சிருக்கலாம். ஸோ ரெண்டாவது தடவையும் திருப்பி என்ட்ரி கொடுத்துருக்கு பாருங்கள். திருப்பியும் 163 ஆவரேஜ் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ 249 நம்மளோட டார்கெட் வந்து கரெக்டாக அங்கே அடிச்சிருக்கு. ஸோ எங்களோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் ஏற்கனவே மார்னிங்கே மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கால் சைடு நீங்கள் என்ட்ரி போங்க, புட் சைடு எந்த என்ட்ரியும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க. ஃபேமிலின்னு சொல்கிறவங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளை என்ன ஃபாலோ பண்ணிருப்பாங்க எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ இதுதான். ஸோ மார்க்கெட் எங்கே மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அசால்ட்டாக மார்க்கெட் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜியோபுல்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.